437 கோடி. இது வந்து கேட்கும்போதே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். என்னென்னா, படத்தை நான் தயாரித்து நான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நானே ஒன்று ஆரம்பித்து விட்டேன்னா கூட நான் வந்து நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்து இழுத்து மூடிட்டு போனது எத்தனை பேர்னா அது நிறையா இருக்குது. ஸோ ஒன்றா சொல்கிறேன். ஹலோ கைஸ், முந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கணுன்னா ஒன்று தேட்டரில் பார்ப்போம், இல்லைனா அந்த ஒரு 3 மணி நேரம் படத்தை மனசாட்சியே இல்லாமல் 5.5 மணி நேரம் விளம்பரத்தோடு உட்காந்து டிவியில் பார்ப்போம். பட் எப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து மக்களுக்கு இடையில பரவ ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே எப்படி இருந்தாலும் சரி நம்ம வந்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரிலீஸ் ஆகிற படத்தையோ வெப் சீரிஸையோ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்மோட பிஸ்னஸ் மாடியூல் என்ன, அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, சுருக்கமாக சொல்லணும்னா அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ரெண்டர் காட், வெல்கம் டு மை சேனல். ஓடிடி அப்படின்ற வேர்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஓவர் த டாப். அண்ட் அதோட ஃபங்க்ஷன் எப்படின்னா, நம்ம எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் த்ரூ இன்டர்நெட் மூலமாக ஒரு கான்டென்ட்டை வந்து பார்க்க முடியும். மேபி அது ஷோவாக இருக்கலாம், வெப் சீரிஸாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா எனி மூவிஸாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து எதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் கான்டென்ட்டில். அதாச்சும் இப்போ ஒரு படம் இல்லைனா ஒரு சீரியஸ் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வருதுன்னா அந்த சீரியஸ் ஆகிற மூவிக்குரிய ஃபுல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்குரியதாக இருக்கும். ஸோ அதான் அவங்க ஒரிஜினல் கண்டென்ட். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் கிடச்சிருக்க டேட்டா படி வந்து பார்த்திங்கன்னா 2025 நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க ஒரிஜினல் கண்டென்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண காசு எவ்வளோனா $18 பில்லியன். அந்த ஒரு 18 பில்லியனை நம்ம வந்து இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 1,65,028.59 கோடி ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. அதில் 24.3% வந்து எல்லா செலவும் போக ப்ராஃபிட்டும் எடுத்திருக்காங்க. அந்த 24.3% வந்து இந்தியன் மதிப்பு பார்த்திங்கன்னா 437 கோடி வந்திருக்கு. வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் அவங்க ஒரிஜினல் கண்டென்ட்டோட ப்ராஃபிட் மட்டும். நெக்ஸ்ட் அவங்களோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா கான்டென்ட் லைசன்சிங். அதாச்சும் ஏற்கனவே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ எடுத்து வச்சிருந்த படத்தையோ இல்லை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற ரியாலிட்டி ஷோஸையோ அவங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்மில் அந்த லைசன்ஸை வந்து காசு கொடுத்து வாங்கி அவங்க வந்து விடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மோஸ்ட் கேட்டகரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில். அண்ட் தேர்ட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் ரைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சினிமா கிட்ட ஐபிஎல்லோட ரைட்ஸ் இருக்குது. அதை தாண்டி ESPN கிட்ட ஃபார்முலா 1க்குரிய ரைட்ஸ் இருக்குது. அது மாதிரி இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸை வந்து அவங்க கவர் பண்ணி அதோட லைசன்ஸை வந்து வாங்கி அவங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக ரெவன்யூன்னு ஒன்று இருக்கும். அண்ட் அவங்க ரெவன்யூ ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பங்கு எதில் வருதுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோ ஆன் டிமாண்ட், SVOD. இந்த SVODனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து காசு கட்டுவோம் பார்த்திங்களா, மந்த்லி ஆனுவலின்ட்டு. அப்படி நம்ம அந்த கட்டுற அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜர் இன்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்து பார்த்தோம்னா அட்வர்டைசிங் வீடியோ ஆன் டிமாண்ட், AVOD. இந்த AVOD என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சில கான்டென்ட் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட் ரன் ஆகும். அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க போடுறது மூலமாக அவங்களோட செகண்ட் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது. நல்லா பார்த்தோம்னா கைஸ், இந்த ஐபிஎல்லை வந்து 2023 ஸ்ட்ரீம் பண்ணது என்னமோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தான். அவங்க வந்து மொத்தம் போட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 to 65 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. அந்த ஒரு மேட்ச்சுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ண காசு எவ்வளோனா 50 to 70 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் டைப் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் வீடியோ ஆன் டிமாண்ட், TVOD. இந்த TVOD அப்படின்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்மில் எனக்கு இந்த ஒரு படம் மட்டும்தான் பார்க்கணும், அதனால தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நான் ஏற்றுனேன்னா நீங்கள் இந்த ஒரு படத்துக்கு மட்டும் உண்டான காசை நீங்கள் கொடுத்தாலே போதும். ஐ மீன் அந்த படத்தை வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிறது. அவே குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்கு இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி வச்சுருப்பா. நீங்கள் அந்த படத்தை நீங்கள் உள்ளே போய் அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே மட்டும் பார்க்குறது. இது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் வீடியோ ஆன் டிமாண்ட். அடுத்து பார்க்க போகிற ரெவன்யூ மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மாடல். ஸோ இது வந்து கேட்கும்போதே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோன்னா வித் விளம்பரத்தோட, ஐ மீன் விளம்பரத்தோடு நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் காசு கட்டணும், பார்க்கணுன்னாலே காசு கட்டணும். அண்டு நீங்கள் அந்த விளம்பரம் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீங்கள் அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹூலுன்னு ஒரு ஆப் இருக்குது. அவர் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஆப்பில் போகணுன்னாலே காசு கட்டி தான் போகணும், விளம்பரத்தோடு தான் ஓடும். நீங்கள் விளம்பரம்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக காசு கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இதை வச்சு நம்ம ஓவரால் ஒரு கணக்கெடுத்து பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ்பென்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா 50-60% வந்து அவங்களோட ஒரிஜினல் கான்டென்ட் அப்புறம் லைசன்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 15-20% வந்து அவங்க மார்க்கெட்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே தாண்டி 10-15% வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம் மெயின்டெனன்ஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா 5-10% வந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் வந்து போகுது.
அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்லாம் போக ஒவ்வொரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் ஆவரேஜாக 5% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ காஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்குலாம் 24.3% சொன்னீங்க, இதில் வந்து 5% போட்டிருக்கீங்க அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸ் உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா பிளாட்ஃபார்ம் அப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு ஆவரேஜாக எல்லா பிளாட்ஃபார்ம் சேர்த்து வந்து போட்டால் தான் இந்த ஒரு 5%. இப்படி எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரெவன்யூ எதுலேருந்து வருதுன்னா 60% 70% வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போதுமான அந்த ரெவன்யூ வந்து கிடச்சிருது. அண்ட் அவங்க ஷோ பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு 20 to 30% ரெவன்யூ கிடைக்க, அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் பெர் வீடியோ டிமாண்டில், அதாச்சும் மூவியை வந்து ரெண்ட் எடுத்து பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 5 to 10% ரெவன்யூஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அண்ட் இவ்வளோதானா ப்ரோ, படத்தை நான் தயாரித்து நான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நானே ஒன்று ஆரம்பித்து விட்டேன்னா கூட நான் வந்து நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து எத்தனை சொல்லுவோம்னா விரல விட்டு என்ற அளவுக்கு தான் சொல்லுவோம். அதை தாண்டி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்து இழுத்து மூடிட்டு போனது எத்தனை பேர்னா அது நிறையா இருக்குது. ஸோ ஒன்றா சொல்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா கியூபின்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம் தலைவை ஏப்ரல் 2020 கடையை திறந்து வச்சு டிசம்பர் 2020 மூடிட்டு போயிட்டா. 8 மாதம் தான் மொத்தமாக அந்த பிளாட்ஃபார்ம் ரன் ஆனதோ, லாஸ்ட்டில் போயிருந்ததுனால மூட்டு போயிட்டாங்க. அவராச்சும் வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் இருந்தாப்புல. நம்ம CNN ப்ளஸ் வந்து அதுவும் யூஎஸ்ஏவோடது தான். ஸோ இந்த CNN ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2022 ஓப்பன் பண்ணி ஏப்ரல் 2022 க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாப்புல. 1 மாதம் தான். அதுக்கடுத்து ஃபேஸ்புக் வாட்ச்னு ஒன்று வந்துச்சு 2018. அவங்க 2020 மூடிட்டு போயிட்டாங்க. 2011 யாகோ ஸ்க்ரீன்னு ஒன்று வந்துச்சு. 2014 அதை ரீபிராண்ட்லாம் பண்ணாங்க. யார் வச்ச கண்ணோ தெரில. 2016 கடையை சாத்திட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்டர்நேஷ்னல் லெவலெலாம் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா லாஸஸில் போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சீசோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம், வெர்சன் G90, டிட்டோ டிவி அண்ட் ஃபிலிம் ஸ்ட்ராக், இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓப்பன் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சில தான். இது மாதிரி நிறையா ஃபெயில்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. அண்ட் மாரல் ஆஃப் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதோட முடியுதானா அதான் கிடையாது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்தாலுமே ஸோ அது வந்து எல்லா வகையான ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, எல்லா வகையான சூழலுக்கும் ஏற்ற மாதிரி அவங்க வந்து கான்டென்ட் அதில் மூவி ஆர் வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க அப்டேட்டடாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேசப்படும். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா 10ஓட 11 அதோட நான் ஒன்றுன்ட்டு பூட்டிகிட்டு கிளம்புற வண்டி தான். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் அ வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.